The roots of education are bitter, but the fruit is sweet. To share the insights on our academic journey, I invite Dr. S. Senthil Kumar sir, Vice Principal and HOD of Basic Science Department, to give us a brief overview of the academic activities in our college. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு தலைமையேற்று நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் கொங்கு வேளாளர் தொழில்நுட்ப அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் வாழ்த்துறை வழங்கிய கொங்கு வேளாளர் தொழில்நுட்ப அறக்கட்டளையின் பாரம்பரிய பாதுகாவலர்கள், இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் சுவாமிஜி அவர்கள், சிறப்பு விருந்தினர் டாக்டர் கந்தப்பன் அவர்கள், எங்களது கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரியின் தாளாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா வெங்கடாச்சலம் ஐயா அவர்களுக்கும், எங்கள் கல்லூரியின் முதல்வர் மேஜர் டாக்டர் PS ராகவேந்திரன் ஐயா அவர்களுக்கும், என்னுடன் பணிபுரியும் அனைத்து துறை தலைவர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர்களா பணியாளர்கள் மற்றும் இன்று கல்லூரி படிப்பை துவங்க உள்ள மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரியின் துணை முதல்வர் மற்றும் முதலாம் ஆண்டு மாணவர்களின் துறை தலைவர் என்ற முறையில் சில முக்கியமான அம்சங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நீங்க பள்ளி படிப்பை முடிச்சுட்டு இன்னைக்கு காலேஜுக்கு ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்கூல்ல இது வரைக்கும் நம்ம 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம் இருக்கும், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்கும், அடுத்து ஆனுவல் எக்ஸாம் இருக்கும். டிப்ளமோ அப்படிங்கிறது 10th முடிச்சுட்டு ஜாயின் பண்ணோம்னா 3 years. அதில் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு வருஷம் அப்படின்னா அதில் 2 செமஸ்டர்ஸ் இருக்கும், பருவத் தேர்வுன்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் இயரில் 2 செமஸ்டரில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து அக்டோபர் மாத இறுதியில் நடக்கும். 2வது செமஸ்டர் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாத இறுதியில் இருக்கும். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது குவார்டர்லியில் சரியாக மார்க் வாங்கலைன்னா அடுத்த ஹாஃப் இயர்லியில் பார்த்துக்கலாம், அடுத்த ஹாஃப் இயர்லியில் சரியாக மார்க் வாங்கலைன்னா ஆனுவலில் பார்த்துக்கலாம். அப்படி தான் நிறைய பேர் இருந்திருப்போம். ஆனால் இங்கே காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வழி நடத்துறது, நமக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது, நமக்கு டிப்ளமோ அவார்ட் பண்ணுறது, எக்ஸாம் நடத்துறது எல்லாமே டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டோட் சென்னை, அவங்க தான் தமிழ்நாடு அரசு. அவங்களுடைய நெறிமுறைகளின்படி, அவங்களுடைய விதிமுறைகளின்படி தான் நம்ம எல்லாமே நடத்தணும். உங்களுக்கு இன்னையிலேருந்து காலேஜ் ஆரம்பித்தாலும் எடுத்தோடனே பள்ளி படிப்புலேருந்து எடுத்தோடனே உங்களுக்கு கல்லூரிக்கு நாங்கள் கல்லூரி படிப்புக்கு கொண்டு போக மாட்டோம். அதுக்கு முன்னால் சில ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் எல்லாம் வச்சுருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் இருக்கும். இன்னைக்கு சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கெமிக்கல், இந்த 4 பிரான்ச் நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்னு சொல்லுவாங்க. அது கூட கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. 5 பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருப்பீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் ரெகுலர் கிளாஸ் நடக்கும். அதனுடைய என்னென்ன நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னால் சொல்லுவாங்க. புதன்கிழமையிலிருந்து எல்லா மாணவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கக்கூடிய 10 பிரான்ச் மாணவர்கள், மீதி இருக்கக்கூடிய 5 பிரான்ச்சுக்கு நாளைக்கு இனாகரல் ஃபங்க்ஷன் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன்கிழமை அன்னைக்கு இதே மகாராஜா ஆடிட்டோரியத்தில் புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம், பிரிட்ஜ் கோர்சஸ்னு சொல்லுவோம். எப்படி ஸ்கூல் லெவல்ல இருந்து காலேஜ் லெவல் வரும்பொழுது என்னென்ன நம்ம பார்க்கணும், என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு நாங்கள் எங்கேயும் வெளியெல்லாம் எங்கேயும் போக வேண்டியதில்லை. எங்கள் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அவங்களாம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள வச்சு ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் போயிடும். அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து பார்த்தோம்னா நம்ம ரெகுலர் கிளாஸ் நடக்கும். அதில் பாடத்திட்டத்தில் ஒரு பங்கு நம்ம உங்களையெல்லாம் இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு போகணும். அதுக்காக சக்தி சுகர்ஸ் உங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவோம். ஒவ்வொரு பிரான்ச்சையும் ஒவ்வொரு நாள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 43 வருஷம் ஒரு பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி ஒரு 40 பிரான்ச் கொங்கு பாலிடெக்னிக்லேருந்து வெளியே போயிருக்காங்க. மேலே BE படிச்சிருக்காங்க, நிறைய கம்பெனிஸில் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த 2-3 நாள் தெளிவாக சொல்லுவோம். பேரண்ட்ஸ் இருக்கும்போது முக்கியமாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் நாங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். எல்லாரும் சொன்ன மாதிரி முதல்ல அட்டண்டன்ஸ். ஒரு செமஸ்டர் அப்படின்னா 80 வேலை நாட்கள் இருக்கும், கிட்டத்தட்ட 80 வேலை நாட்கள் இருக்கும். ஸோ அந்த 80 வேலை நாட்களில் எல்லா நாளும் நீங்கள் எல்லாரும் வரதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு செமஸ்டர் எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு தியரியாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸாம் கடைசியாக எழுதும்போது அதை 100 மார்க்குக்கு எழுதுவீங்க, அதை 60 மார்க்குக்கு அவங்க ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. மீதி இருக்கிற 40 மார்க் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இங்கே
கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்னு ஒவ்வொரு மாசமும் நடத்துவோம். கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்னா தொடர் மதிப்பீட்டு முறைன்னு சொல்லி. ஸோ ஸ்கூல் மாதிரி இல்லாமல் இங்கே நீங்கள் ஒவ்வொரு தேர்வு எழுதும் போதும் அந்த மார்க் எல்லாம் ஆட் பண்ணிக்குவாங்க. 4 கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் நடக்கும். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 10 மார்க்னு வச்சுக்கிட்டோம்னா 40 மார்க். ஸோ காலேஜில் வைக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுக்கும் எல்லாரும் கம்பல்சரி ப்ரெசண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த இன்டர்னல் மார்க் ஃபுல்லாக வரும். என் செமஸ்டர் எக்ஸாம் நீங்கள் 100 மார்க்குக்கு எழுதுவீங்க, அதை வந்து 60 மார்க்குக்கு ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த 40-60 சேர்ந்து 100 மார்க்குக்கு வரதான் உங்களுக்கு ஃபைனலாக மார்க் ஷீட்டில் வரக்கூடிய மார்க். ஸோ உங்களுக்கு எல்லா நாளும் நாங்கள் காலேஜுக்கு வரணும்னு சொல்கிறதுனுடைய அர்த்தம் இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இன்டர்னலாக இங்கே வைக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் வரல அப்படின்னா அதுக்கு ரீடெஸ்ட்லாம் வைக்க முடியாது. அதனால் அந்த அன்னைக்கு வரலைன்னா அந்த டெஸ்ட்டுக்கான மார்க் உங்களுக்கு போயிடும். இன்னைக்கு காலேஜ் ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 10 நாளில் நாங்கள் ஒரு டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக, ஒவ்வொரு பிரான்ச் வைஸாக, ஒவ்வொரு பேரண்ட்னுடைய மொபைல் நம்பரை நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். காலையில் ஃபர்ஸ்ட் ஹவர் ஆரம்பித்த உடனே ஒரு ஸ்டாஃப் வந்து எல்லாத்தினுடைய அட்டண்டன்ஸை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஆஃபீஸில் கொடுத்தோம்னா அன்னைக்கு யார் யார் வரல அப்படிங்கிறது அந்த பேரண்ட்ஸ்னுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும். இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ நாங்கள் எங்களுடைய இந்த வழிமுறையை ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வரல அப்படின்னா உங்கள் பையனோ பொண்ணோ வர முடியல, ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா அந்த கிளாஸ் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு தகவல் சொல்லணும். உங்களுக்கு நீங்கள் காலேஜ் இங்கே அட்மிஷன் போட்டதுலேருந்தே உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நானும் இருக்கேன். ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு பொறுப்பாசிரியர் இருக்காங்க, வகுப்பாசிரியர் ஒருத்தர் இருக்காங்க, வகுப்பு ஆலோசகர் இருக்காங்க. அந்த கிளாஸுக்கு யாரெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அதில் இருக்காங்க. எல்லா தகவல்களையும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போவே. அதில் நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சா உங்களுக்கு டைப் பண்ண தெரியலனாலுமே அதில் ஒரு மைக் இருக்குது. அதை அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் பேசிட்டு அதை விட்டுட்டிங்கன்னா அதை எங்களுக்கு வந்துடும். நாங்களும் அதை வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் ஆசிரியர்கள் யார் பார்த்தாலும் அதுக்கான விளக்கம் என்னவோ அதை நாங்களும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ் அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போய் சேர்ந்துடும். ஸோ திருப்பியும் வலியுறுத்தி சொல்கிறது, எல்லாரும் கட்டாயமாக எல்லா நாளும் வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்டர்னல் மார்க்ஸ் கம்ப்ளீட்டாக 40 மார்க் வரும். இது நம்பர் 1. ரெண்டாவது, இந்த கேட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே, தொடர் மதிப்பீட்டு அந்த முறை முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அதே மாதிரி இப்போ செகண்ட் இயர் படிக்கிறவங்க 3rd செமஸ்டர் படிப்பாங்க, 3rd இயர் படிக்கிறவங்க 5th செமஸ்டர் படிப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நாள் பிளான் பண்ணி பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம். அதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக ஒரு 10 நாளைக்கு முன்னால் அனுப்பிடுவோம். உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் அனுப்புறதுனால அந்த அன்னைக்கு காலையில் 8:45 ஈவினிங் 3:30 ஏதாவது ஒரு டைமை நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு, நாங்கள் கிளாஸ் எல்லாம் அந்த அன்னைக்கு கேன்சல் பண்ணி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். உங்களோட மகன் மகளோட நீங்கள் கல்லூரிக்கு வந்து எங்களுடைய ஆசிரியர்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கணும். உங்கள் கிளாஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் எங்களை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது பண்ணுறதுக்கோ நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வருஷம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு செமஸ்டர்லையும் ஃபஸ்ட்டு கேட் எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும். கட்டாயமாக நீங்கள் கலந்துக்கணும். உங்களால் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேலை நாட்களில் வந்து எங்களை எல்லாம் சந்திக்கலாம். அதில் எந்த தடையும் கிடையாது. இது ரெண்டாவது நாங்கள் சொல்கிறது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவீங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோடனே அந்தந்த துறை, இப்போ நீங்கள் சிவில் எடுத்துருக்கலாம், மெக்கானிக்கல் எடுத்துருக்கலாம், ஆட்டோமொபைல் எடுத்துருக்கலாம், அதை தான் துறைன்னு சொல்கிறேன். அந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க, அதுலேயும் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ் போகணும், யாரெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ்னால் மேலே பிஇ படிக்க போகணும், யாரெல்லாம் வந்து அடுத்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, யாரெல்லாம் தொழில் முனைவராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை 3 கேட்டகரியாக பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போ 10th ஜஸ்ட் பாஸ் வாங்கியிருந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து இது வந்து ஒரு 10th வந்து எங்களுக்கு ஒரு என்ட்ரி, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறது சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கெமிக்கல் அண்டு கம்ப்யூட்டர். லாஸ்ட் இயர் வந்து பிரின்சிபால் சார் சொன்ன மாதிரி 25 கம்பெனிஸ் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ எங்கள் காலேஜில் நடத்தினாங்க. அதில் 389 பேர் வந்து கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அந்த 389 பேர்த்தில் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கின ஸ்டூடெண்ட்டோட பேர் வந்து ஸ்ரீராம். உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் போடுவாங்க. அந்த ஸ்ரீராம் வந்து
கள்ளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல 312 மார்க் வாங்கின பையன் தமிழ் மீடியத்துல தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து ஃபைனல் இயர்ல ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் தமிழ்ல தான் எழுதின பையன். மீடியம் வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு ஒரு பெஞ்ச் மார்க், அது அவ்வளோதான். அது அவங்க எழுதக்கூடிய விஷயம் அவ்வளோதான். பட் அந்த பையனுக்கு தான் இப்போ ஹையஸ்ட் சேலரி 4.5 lakhs per annum, அதாவது மாசத்துக்கு 37,500 ரூபா கிடைச்சிட்டு இருக்கு. அசோக் லைலாண்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு அந்த பையனை வர சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் கம்பெனியில் அவனை கடலூருக்கு அனுப்பியிருக்கனால அவன் நேரில் வரல. பட் கண்டிப்பாக சர்டிஃபிகேட்லாம் வாங்க வரும்போது எல்லா கிளாஸுக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்லையும் ஹையஸ்ட் சேலரி யார் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களெல்லாம் வர வச்சு உங்களை சந்திக்க வைப்போம். இந்த பையன் 2022 2025 இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் 2022 ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் ஸ்ரீராம். நீங்க இன்னொரு 3 வருஷம் கழிச்சு 46வது பிரான்ச்ல உங்க யாராவது ஒருத்தருடைய போட்டோ இந்த மாதிரி மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நாங்க போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாம பிரின்சிபல் சார் இன்னைக்கு காலையில அவர் ஒரு 4-5 ஸ்டூடெண்டோடைய லிஸ்டெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் அமெரிக்காவில் ஒரு பெரிய பெரிய லெவலில் இருக்கவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. நிறைய பிளான் வச்சுருக்காரு. அவங்களோட எல்லாம் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மீட்டிங் ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு. நாங்கள் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னம்னா, நீங்கள் முதல் நாள் இந்த கல்லூரிக்கு வரும்போது என்ன கனவுகளோடு வந்தீங்களோ, உங்கள் பெற்றோர்கள் என்ன எண்ணத்தில் கொண்டாந்து இங்கே சேர்த்துனாங்களோ, அந்த எண்ணமெல்லாம் ஈடேறதுக்கு ஆசிரியர்களாக நாங்கள் அனைவரும் 100% எங்களுடைய ஒத்துழைப்பை கொடுப்போம் என்பதில் கூறிக்கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன். அடுத்து முக்கியமானது, இங்கே சேர்ந்திருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் வயசு வந்து 18க்கு கீழே தான் கண்டிப்பாக இருக்கும், யாராவது 1 or 2 தவிர. மொத்தம் 5 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம காலேஜ் பஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 78 பஸ் ரூட் பஸ் இருக்கு. அதனால உங்களோட பையன் பொண்ணை காலேஜ் பஸ்ல அனுப்புங்க, ரூட் பஸ்ல அனுப்புங்க, இல்லைன்னா பெருந்துறையிலேருந்து வரக்கூடிய அந்த பேருந்தில் அனுப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 வீலர்ல அனுப்புறதை அவாய்ட் பண்ணுங்க. சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாத விஷயம் வந்து ஒன்று டிசிப்ளின். அந்த டிசிப்ளின்காக நீங்கள் இங்கே வந்துட்டு 3 வருஷம் கழிச்சுட்டு நீங்கள் எங்கே வேலைக்கு போனீங்கனாலும் எங்கே படிச்சீங்கன்னு கேட்டால் கொங்குன்னு சொன்னால் அதுக்கான வித்தியாசம் அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் எல்லாரும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறத்துக்கு நாங்கள் எல்லாரும் துணையாக இருப்போம். இந்த கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி நீங்கள் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடர்றதுக்கு ஒரு நல்ல அடித்தளமாக இருக்குங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருப்போம்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். I invite Thiru J. Rajkumar sir, lecturer of English, to introduce our chief guest to the gathering. An overview of Sri Ramakrishna